ஒரு சாமியார்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், "சாமி, ஒரே மன அழுத்தமாகுது, ஒரே கவலையாகுது, ஒரே கஷ்டமாகுது. இதுக்கு என்னதான் தீர்வு?" கேட்டார். "நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அந்த ஏரிக்கரை பக்கத்துல ஒரு போகுது. அந்த வாயில போய் நான் சொம்பு குடுக்குறேன். போய் சொம்புல தண்ணி மொண்டு வாடான்னு" சொன்னார். இவன் போனான். அந்த தண்ணி மோண்டுற நேரத்துல ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போகுது. ஒரே சேடு சகதிமாகி ஆயிருச்சு. சாமி, ஒரே சேரும் சகதியுமா ஆகி போயிருக்குது. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு சரியா இருக்காதுன்னாரு. சரி, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போன்னாரு. 2 மணி நேரம் போயிருச்சு. அப்போ தான் கொஞ்சம் லேசாக தெரியுது. சாமி, இப்போ கூட கலங்கலாகுதுன்னா. சரி, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு போடான்னாரு. 2 மணி நேரம் கழிச்சு போனால் தெளிவாக இருந்தது. சொம்பில் தண்ணி வந்து மொண்டு சாமியார்கிட்ட கொடுத்தா. சாமியார் குடிச்சிட்டு, இப்போ என்னடா பண்ண 4 மணி நேரம்னா, இப்போ தண்ணி கலங்கலா இருந்ததுன்னு சொன்னேன். இந்த 4 மணி நேரம் நீ என்னடா பண்ணியிருந்த? நான் எதுவுமே பண்ணல, அமைதியாக இருந்தேன், தெளிவாயிடுச்சு. கஷ்டம், துன்பம், நஷ்டம் எல்லாமே வரதாண்டா செய்யும். கஷ்டம் வரும்போதெல்லாம் அமைதியாகிடுறா, துன்பம் வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்தாவோ போதும், மனக்குழப்பத்திலிருந்து தெளிவடைவுன்னு சொன்னார். நானும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.